வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கிரீன் மசாலா கறி பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய இந்த கறி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ். மீல் சாப்பிடும் போதும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு காம்பினேஷனா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ உருளைக்கிழங்க தோல் சீவி வாஷ் பண்ணிட்டு கியூப்ஸா கட் பண்ணி தண்ணியில சேர்த்திருக்கேன். 1/4 கிலோ பச்சை பட்டாணியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மிக்சி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள், 2 பச்சை மிளகாய், 3/4 இன்ச் அளவுள்ள இஞ்சியை தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த பேன்ல 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. நம்ம உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணியையும் எண்ணெயில ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கறி பண்ண போறோம். அதனால இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம தண்ணியில போட்ட உருளைக்கிழங்க தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஈரம் போக தொடச்சு இந்த எண்ணெயில சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க லைட்டா ஒரு பரட்டி விட்டுட்டு இதுல 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. எண்ணெயிலேயே இந்த உருளைக்கிழங்கு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போது இடையில இந்த மாதிரி ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டீங்கன்னா எல்லா உருளைக்கிழங்கும் ஒண்ணு போல ஃப்ரை ஆகி வரும். மீடியம் ஃப்ளேம்ல 4 நிமிஷமா எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகி கிழங்கு 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. எண்ணெயை வடிச்சிட்டு கிழங்க மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயிலேயே வாஷ் பண்ணி வச்ச பச்சை பட்டாணிய ஈரம் போக தொடச்சிட்டு சேர்க்கிறேன். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதுல 1/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட், இதையும் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கங்க. பச்சை பட்டாணியும் ஃப்ரை பண்ணிட்டு நம்ம பண்ணும்போது இந்த கிரீன் கறி டிஃபரெண்டான டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். இடையில இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க. இப்ப 3 நிமிஷம் ஆச்சு. இந்த பட்டாணி அங்கங்க ஒயிட் கலரா வந்திருக்கு பாருங்க, ஓரளவு வெந்திருக்கு. இதையும் எண்ணெயை வடிச்சிட்டு உருளைக்கிழங்கோட எடுத்து வச்சுக்கலாம். இப்ப மீதி இருக்கிற எண்ணெயோட 1/2 டீஸ்பூன் சோம்பும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்க்கிறேன். சீரகமும் சோம்பும் பொரிஞ்சிருச்சு. ஸ்டவ்வோட தீய குறைச்சிட்டு நம்ம அரைச்ச அந்த கிரீன் மசாலாவை சேர்த்துக்கலாம். இதுல மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டி வச்சிருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயில ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி 2யும் இதுல சேர்த்துடலாம். இந்த மசாலாலாம் நல்லா பரட்டி விட்டுருங்க. இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். மூடி வச்சு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த மசாலால உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி 2மே நல்லா வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும் போது அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கங்க. இப்ப 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணும்போது 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருந்தது. இப்ப நல்லா ஃபுல்லாவே சாஃப்டா வெந்துருச்சு 2மே. அடுத்து இதுல ஒரு பெரிய தக்காளிய விதைகளை நீக்கிட்டு கட் பண்ணிருக்கேன். அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெந்துட்டு இருக்கட்டும். தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் ஆச்சு. தக்காளி எல்லாம் குழையாம வெந்திருக்கு. இந்த கறிக்கு தக்காளி குழையாம வெந்திருந்ததுன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கிரீன் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.